ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பிரைஸ் லாடுங்க. சாம் 136ல 4th வருஷத்தை நம்ம பார்க்க போறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு நன்மையை செஞ்சுச்சு பாருங்க. ஒரு டைம் நான் ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தேன். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நான் அது பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யூஸ்வலாகவே எனக்கு ட்ராவல் பண்ணும்போது நான் சாம் 136 ரீட் பண்ணுற ஹேபிட் உண்டு. அப்போ நான் காரில் உட்காந்து வரும்போது, ஐயோ நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம் 136 ரீட் பண்ணுறேன். அப்போ அந்த 4th verse 3rd verse ரீட் பண்ணிட்டு 4th verse ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, ஆண்டவரே நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு உதவியே தேவையில்லையப்பா, எனக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத கர்த்தர் என்னோடு கூட பேசினேன். அப்போ இதை உணர்ந்தேன். அப்போ அதோடு கூட நான் அந்த இடத்துக்கு போயிட்டா எனக்கு இந்த வார்த்தையினோடு அது பேசிக்கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சப்ப எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக காட் எனக்கு அதை முடித்து கொடுத்தார். அப்போ நான் ரிட்டர்ன் ஆகி வரும்போது தான் நினச்சேன், நம்முடைய தேவனுக்கு எந்த உதவியுமே செய்ய தேவையே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தேன். உங்களுக்கு இந்த வசனம் உங்களோட அது இடைப்பட்டு அந்த மாதிரி நன்மைகளை செய்தால் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நன்மைகள் நடக்கணுமே, நம் தேவன் ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவர் தானே அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து இதை ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வசனம் பயங்கரமாக அதை கிரியை செய்யும். பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.